வணக்கம் போட்டித் தேர்வு பயணிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 7ல் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தேவநேய பாவனர், பெருஞ்சித்தனார்லாம் பார்த்தோம். எப்படிலாம் ப்ரீவியஸ் இயரில் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆன்லைன் டெஸ்ட்டுமே முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். எல்லாருமே டெஸ்ட்டு அடித்து பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் நான் கொஸ்டின்ஸுமே கேட்டிருந்தேன். எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியு போப். சரியா? இது வரைக்கும் தமிழுக்காண்டி தொண்டு பண்ணவங்க நம்ம தமிழ் நாட்டுக்காரங்க, அந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்கள் நம்ம தமிழுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, அதில் 2 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தான் பார்க்க போகிறோம். அது யாருன்னா ஜியு போப்பும் வீரமாமுனிவரும். சரியா? இவங்க எப்படி நம்ம தமிழுக்கு பெருஞ்சித்திரனார், வீரமாமுனிவர், இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா, இவங்க 4 பேருமே ரொம்ப முக்கியம்தான். பெருஞ்சித்திரனார், வீரமாமுனிவர், அதுக்கப்புறம் ஜியு போப், தேவநேய பாவனர், இவங்க எல்லாருமே 4 பேருமே ஒன்று தான். சரியா? இவங்க 4 பேரில் கண்டிப்பாக 2 பேரை பற்றி கொஷின்ஸ் கேட்பாங்க. சரியா? அவங்களில் 2 பேர், அவங்க 2 பேரும் ஒரு பேர், தேவநேய பாவனாரும் பெருஞ்சித்தினாரும் ஒரு பேர், அதுக்கப்புறம் ஜியு போப்பும் வீரமாமுனிவரும் ஒரு பேர். இந்த 2 அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒன்று அவங்க 2 பேரில் ஒரு ஆளை கேட்பாங்க, இவங்க 2 பேர்லேருந்து ஒரு ஆளை கேட்பாங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு சில நேரம் அவங்க 2 பேரையுமே கேட்பாங்க. சரியா? அதனால இந்த இதில் நேற்று பார்த்தோமா, அப்போ அதோட இன்னொரு பார்ட் நம்ம இன்னைக்கு பார்க்கணும்ல. அப்போ வெளிநாட்டவர்களோட தமிழோட பங்களிப்புலாம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த கொஸ்டின்ஸ் புக் சோர்ஸ் கிட்டத்தட்ட புது புக்கு பழைய புக்கு 2யும் ஒரு சேர தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ பார்க்கறனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் ஒரு வீடியோ பார்த்தா நீங்கள் ஒரே நாள்லேயே சென்டம் எடுத்தலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சிறுதுளி தானே பெருவெள்ளமாகும். ஒரு நாளைக்கு 1 மார்க்கு. சரியா? ஒரு வீடியோ பார்க்கறனால 1 மார்க்கு கண்டிப்பாக உறுதி. அதை என்னால் சொல்ல முடியும். அதை எப்படி சொல்கிறீங்கன்னா, அனலைசிங் பண்ணி நாங்கள் எல்லாம் ப்ரூஃபோடு தான் சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் திருக்குறளில் வினை செயல் வகை அப்படிங்கிற தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டெஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். அதையுமே நீங்கள் அடித்து பாருங்கள். சரியா? உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது இல்லாமல் கரெக்டாக கொஸ்டின்ஸ் கண்ணால் பார்த்துட்டே வாங்க. ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு Day 1 Day 2 அந்த மாதிரி போட்டுட்டு ஹெட்டிங் நீங்கள் எழுதிட்டு பக்கத்தில் 1 மார்க் உறுதி அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் கடைசி நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே. அதே மாதிரி நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட்ஸுமே நீங்கள் சின்ன சின்ன ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. பெரிய பேப்பரில் ரொம்பலாம் எழுத வேணாம். ஜஸ்ட் ஒரு கீ பாயிண்ட் மாதிரி ஷார்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? சரி, ஓகே. கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஜியு போப், வீரமாமுனிவர் இவங்களோடது பார்த்தீங்கன்னா, ஜியு போப் எங்கெங்கே இருக்காருன்னா, 8th புக்கில் பழைய புக்கில் இருக்கார், 11th புக்கில் இருக்கார், இயல் 4ல் இருக்கார். சரியா? ஜியு போப். அதுக்கப்புறம் வீரமாமுனிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் இயல் 9 தேம்பாவணி அப்படிங்கிறதுல இருக்கார். அடுத்து 8th புக்கில் தமிழ் பழைய புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் இயல் 1ல் இருக்கார். அப்புறம் செகண்ட் டேர்ம்லேயும் இருக்கார். சரியா? தேம்பாவணி. இது எல்லாமே ஒரு சேர தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வினை செயல் வகை அது 7th புக்கில் இருக்குது. சரியா? டேர்ம் 3ல் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? வேர் டு ஸ்டடி நீங்கள் இந்த தலைப்பு எழுத அதுக்கு கீழேயே இந்த மாதிரி அது வேர் டு ஸ்டடி பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சப்போஸ் ஏன்னா அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்போயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோனில் பார்த்துட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு அதை கேட்காத கொஸ்டின்ஸ் கீழே எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து எப்படி கேட்பாங்கிறத உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். சரியா? சரி, ஓகே. இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜியு போப். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். சரியா? ஜியு போப்புங்கிறது கிட்டத்தட்ட நம்ம தென்னிந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாருன்னா 1839 வர்றாரு. ஃபஸ்ட்டு வர்றாரு. சரியா? அவர் வர்றப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு தமிழ் உரையை, அவர் வெளிநாட்டவர் தானே, தமிழ் உரையை சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் தமிழ் உரையை சென்னையில் வந்த பிறகு நடத்திருக்காரு. சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் நிறையா அவர் ஒரு ஆங்கிலேயர் தான். சரியா? அவரோட உரையை எல்லாருக்குமே கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு. என்னடா இவர் ஒரு ஆங்கிலேயர், ஆனால் தமிழ் உரையை இவர் வியப்பாக இவர் இவ்வளோ அதிகமாக நல்லா சொல்கிறாரே, தமிழுக்காண்டி இவ்வளோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே தமிழர்கள் வியந்து பார்த்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தமிழ் மொழியை கொஞ்ச நாள் கழித்து அவர் என்ன பண்ணார், நிறையா
நல்லா வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய நூல்கள், தமிழ் நூல்கள்லாம் அவர் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அனலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பித்தார். படிச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா மொழிபெயர்க்கவும் ஆரம்பித்தார். சரியா? ஏன் அப்படின்னா தமிழ் நூல்களில் அவருக்கு படிச்சிருக்காரு, சரி அவங்க நாட்டு மாநிலத்தில் இருப்பாங்களே அவங்களும் படிக்கணும், பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அப்படி தான் என்னென்ன இதில் மொழிபெயர்த்தாலும் திருக்குறள் அவர் வந்து மொழிபெயர்த்தார். அதுக்கப்புறம் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கார். ரெண்டுமே திருன்னு தான் வரும், திருவாசகம். அந்த மாதிரி 2 நூல்களையுமே ஆங்கிலத்தில் என்ன பண்ணியிருக்காரு, மொழிபெயர்த்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து தஞ்சாவூரில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். சரியா? அப்போ வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து இலக்கிய இலக்கணங்கள்லாம் நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்போ வந்து இலக்கியம்னா நம்ம தியரியாக படிக்கிறோம்ல. இலக்கணம்ங்கும் போது தொல்காப்பியம், இலக்கணம்னாலே தொல்காப்பியம் நன்னூல் தான். அது எல்லாமே ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு படிக்கிறதுக்கு. அங்கே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உடனே இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த இலக்கண நூல்கள் வந்து அந்த பெரிய இலக்கண நூல்கள்லாம் வந்து எளிதாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹேண்ட் புக் வந்து எழுதுறாரு. இப்போ நான் வந்து அதே மாதிரி தான் நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணணும். என்ன அப்படின்னா இப்போ வந்து எல்லாமே கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஓனாக எழுதி படிச்சிங்கன்னா அது உங்களுக்கே வந்து ஈஸியாக இருக்கும். அதை நான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். சரியா? அதனால் அவங்க சொல்கிறேன். நம்ம வந்து எப்போயுமே என்ன பண்ணுவோம், வீடியோஸ் பார்ப்போம், புக்கில் கிறுக்குவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் புக்குங்கிறது ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 பேஜ் இருக்கும் எல்லா இதுலையுமே. இப்போ ஹிஸ்ட்ரி, சோசியல் அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு யூனிட்டுங்கிறது கிட்டத்தட்ட நிறையா இருக்கும். அது வந்து அங்கங்கே இருக்கும், கோர்வையாகவே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், கோர்வையாக வந்து ஒரு சேரை கொண்டு வந்தீங்கன்னா இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா புது புக்கு, பழைய புக்கு எல்லாமே இருக்குது. பழைய புக்கு வந்து மோஸ்ட்லி நம்மக்கிட்ட இருக்காது, புது புக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பழைய புக்கு, புது புக்கு அந்த ஸ்டாண்டர்ட் போட்டு அந்த யூனிட்டோட டாபிக் எழுதிட்டு அதுக்கு கீழே பழைய புக் கண்டென்ட், புது புக் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேர் எழுதி வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். நோட்ஸ் எடுக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டைம் அப்படியே ரொம்ப தூரம் ஆகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அது வந்து உங்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து வீடியோ கேட்டுகிட்டே அந்த கொஸ்டினையும் எழுதி வைங்க. இப்போ எப்படி கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசி எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறோம். சரியா? அதை தான் வந்து திருக்குறள் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ச்சிட்டாரு. அதை வந்து சொல்லிட்டோம். சரியா? அதை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த நன்னூல், தொல்காப்பியம் அந்த மாதிரி நூல்கள்லாம் பேரிலக்கண நூல்களை இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட ஓன் ஸ்டைலில் ஹேண்ட் புக் வந்து எழுதியிருக்காரு. சரியா? தமிழ் கையேடு அப்படிங்கிற மாதிரி ஆங்கில மொழியில் வந்து கிட்டத்தட்ட அவரை எழுதியிருக்காரு. சரியா? எழுதி வந்து அந்த இதை வந்து பதிப்பிச்சிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டாருன்னா பள்ளிக்கூடங்கள்லேயே வந்து மாணவர்கள் இருக்காங்களா அவங்க எல்லாத்துக்குமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட தாய்மொழி வழியாகவே படிக்கட்டும், அதுதான் வந்து சிறப்பாக இருக்கும், அவங்களுக்கு வந்து பயன் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவர் வந்து எப்போ வந்தார், 1839 வந்தார் தமிழ்நாட்டுக்கு, தென் தமிழகத்துக்கு. கிட்டத்தட்ட 70 வருஷம் நம்மளை தமிழுக்காண்டி அவர் வந்து நிறையா வந்து பாடுபட்டு எல்லாமே செஞ்சுருக்காரு. சரியா? தமிழோடு வாழ்ந்திருக்காரு. அதான் ஜி போப் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, அவரோட பிறப்பு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பிறப்பும் அவர் இளமை காலத்தில் என்னென்ன பண்ணியிருக்காரு. அதாவது தமிழுக்கு வந்து நிறைய தாய்மொழி, அவருக்கு வந்து தாய்மொழி கிடையாது, அவரோட தாய்மொழி தமிழ் கிடையாது. இருந்தால் கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் ஐரோப்பியர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ண வந்தாங்களா அந்த காலகட்டத்தில் தான் அவர் நிறைய என்ன பண்ணியிருக்காரு, நிறைய சமய பணி, தமிழ் பணி இந்த மாதிரி நிறையா வந்து செஞ்சுருக்காரு. சரியா? அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சான்றோர் தவத்திரு ஜி போப். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவரோட பிறப்பு இளமை சொல்கிறாங்க. அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1820 ஏப்ரல் 24 பிறந்திருக்காரு. ஓகேவா? ஜி போப் வந்து அப்போ தான் பிறந்திருக்காரு. அவரை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜார்ஜ் யூக்லே போப். அவரோட ஃபுல் நேம் வந்து ஜார்ஜ் யூக்லே போப். அதைத்தான் ஜியூ ஷார்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் எங்கே பிறந்தனா பிரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவு அப்படிங்கிற தீவில் தான் அவர் பிறந்திருக்காரு. சரியா? அவங்க அம்மா பேர், அவங்க அப்பா பேர் ஜான் போப்புக்கும் கேத்ரின் போப்புக்கும். அவங்க அங்கே தான் வந்து அவங்களுக்கு தான் பிறந்திருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட நல்ல கல்வியாளர், சிறந்த கல்வியாளராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சமயப்பற்று, இந்த சமயத்தை வந்து பரப்பு அந்த மாதிரி இதுலேயும் நிறையா இருந்திருக்காரு.
வந்திருக்காரு. சரியா? அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நல்ல கல்வியை கொடுக்கணும், எல்லாருக்கும் நல்ல ஒழுக்கத்தை ஊட்டி வளர்க்கணும், கல்வி மட்டும் இருக்கக்கூடாது, ஒழுக்கமும் நல்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லாமே ஒரு சேர கொண்டு போயிருக்காரு. எல்லாமே பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காரு. சரியா? இளமையிலேயே சுறுசுறுப்பாக இருக்கணும், விடாமுயற்சியோடு இருக்கணும், நல்லா நம்மளே ஏன்னா நம்மளுக்கு மோட்டிவேஷனுங்கிறதுல எப்பயுமே மோட்டிவேஷன் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்மளுக்கு நம்ம தான் மோட்டிவேஷன். அந்த மாதிரி ஊக்கம் இருக்கணும், உழைப்பு இருக்கணும், இது எல்லாமே சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த எல்லாமே சேர்ந்து ஒரு சேர மனிதராக தான் இந்த ஜி போப் வந்து இருந்திருக்காரு. சரியா? அப்புறம் தொண்டுள்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட போப்பின் தமையனார் இருக்காங்களா, அவர் வந்து இவருக்கு முன்னாடியே வந்து ஹென்றிங்கிறவர் கிட்டத்தட்ட பணியாற்ற வந்துட்டார். சரியா? அவரை போன்று தான் இவரும் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பணி பண்ணணும், சமய பணி பண்ணணும்னு வந்தார். கிட்டத்தட்ட வந்து 19 வயசில் வந்து வந்திருக்காரு. பாய்மர கப்பல், அதாவது கிட்டத்தட்ட அந்த காலத்தில் இப்போ நம்மளுக்கு என்ன ஃப்ளைட்டில் இப்போ காலையில் நம்ம போகணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கப்புறம் ஒரு செகண்டில் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தோம். ஆனால் அப்போலாம் அப்படி கிடையாது. அப்போ பாய்மர கப்பல் அந்த இதெல்லாம் அந்த இடத்துல கிட்டத்தட்ட என்னது சென்னையில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 8 திங்கள் ஆயிடுச்சு. அதான் சென்னையில் தான் ஃபஸ்ட்டு சாந்தோம்ங்கிற இடத்துல தான் உரையாற்றினார்னு 8 திங்கள் ஆச்சு. சரி, 8 திங்களையும் வந்து என்ன பண்ணலை, வீணடிக்காமல் அவர் என்ன பண்ணார்னா தமிழ் நூல்களையுமே வடமொழி நூல்களையுமே படிச்சிருக்காரு. எந்த நூல்? 8 திங்கள். சரியா? பாய்மர 8 திங்களில் தமிழ் வடமொழி. சரியா? அந்த மாதிரி வந்து அவர் படிச்சுட்டு வந்திருக்காரு. தமிழகம் வந்ததும் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் அவரோட ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும்ல. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 8 திங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. சரியா? என்னது வடமொழி தமிழ்மொழி 8 திங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதான் பெருமை சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அவர் வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து சாந்தோமுங்கிற இடத்துல வந்து பணியாற்றினார். அங்கே உரையாற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஸ்கூல், திருநெல்வேலியில் ஒரு ஸ்கூல் வந்து சாயர்புரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு சமய பள்ளிக்கான ஸ்கூலை வந்து நிறுவினார். அங்கே நிறையா வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. நல்லா தமிழ் இலக்கியங்கள், ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம், இந்த மாதிரி எல்லா மொழியிலையுமே அவர் வந்து எல்லாருமே படிக்கணும். ஏன்னா தாய்மொழியில் படிக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அதனால் எல்லாமே படிக்கணுன்ட்டு அவங்க தாய்மொழியில் படிக்கணும். இத்தனை மொழிகளெல்லாம் அவர் கற்றுத்தரதுக்கு இது பண்ணார். அதே மாதிரி கணிதம். சரியா? அதுக்கப்புறம் அறிவாய்வு, இந்த மாதிரி மெய்யறிவு, இந்த மாதிரி இதுக்கான பாடங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, மேக்ஸ் ரிலேட்டடாக ரீசனிங் அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கான கல்லூரி ஆசிரியையுமே அவர் வந்து பணியமர்த்தி வச்சுருந்துருக்கார். அதுக்கப்புறம் திருமணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவருக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலேயே வந்து அவருக்கு 1842லேருந்து 49 வரைக்குமே அவர் கல்வி பணியை வந்து இது பண்ணார். சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து இங்கிலாந்து போயிட்டு அவர் 50 வந்து திருமணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்க மனைவியோட தஞ்சாவூருக்கு வந்து திரும்ப வந்துட்டார். சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து அந்த 8 ஆண்டு காலத்தில் தஞ்சையில் வந்து நிறைய 8 வருஷம் வந்து பணியாற்றின காலத்தில் புறநானூறுலேருந்து கிட்டத்தட்ட நல்லூர் எல்லா இலக்கணமே படிச்சிருக்காரு. திருக்குறள், திருவாசகம், நாலடியார், இந்த மாதிரி எல்லா நூல்களையுமே நல்லா படித்து அதை ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்துட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட மேலை நாட்டவர்கள் நம்ம ஊரில் உள்ளவங்களும் படிச்சுக்கிடுவாங்க, பயன்பெறுவாங்கிறத ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வச்சுருந்துருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, நிறையா வந்து அந்த ஏடுகளில் ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா புறநானூற்று பாடல்கள் இருக்குல்ல, அதெல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அதெல்லாம் வந்து தமிழ் புலவர் வரலாறும் அதில் வந்து இப்போ புறநானூறுனாலே யார் வருவா, நிறைய அரசர்கள் தானே வருவாங்க, புலவர்கள் எல்லாமே வருவாங்கள்ல, ஆற்றுப்படை, அது எல்லா இலக்கியமே அதில் வரும்ல, அந்த வரலாறுமே அதில் இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா போப் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பொறுமை, சினமின்மை, நட்பு, இது எல்லாத்துக்குமே 600 அந்த கிட்டத்தட்ட ஒரு 600 செயல்களை அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்கலம்பம், அதாவது கிட்டத்தட்ட அவர் எல்லாத்தையுமே அந்த நூல்கள் இருக்குல்ல, அறநூல்கள், அது எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா என்ன பண்ணியிருக்காரு, தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிறதுக்கு நூலுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா விளக்கமும் கொடுத்துருக்காரு. சரியா? எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற நூலுக்கு என்ன பண்ணியிருக்காரு, அந்த பாக்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இதை வந்து அவருக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காரு. சரியா? அந்த நூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடநூலின் முன்னோடி அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போப் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழை கற்கும் காலத்திலேயே அவர் பார்த்திங்கன்னா அவர் படிக்கிற வயசுலேயே அவர் தமிழை வந்து படிக்க தான் செஞ்சார். படிக்கிற வயசுலேயே என்ன ஆயிட்டாருன்னா நூலாசிரியராகவும் எழுதிட்டார். இப்போ வந்து நம்ம படிக்கிறோம், இப்போ படிச்சுட்டு இருக்கும் போதே இன்னொன்று அதோட சேர்ந்த
இன்னொரு விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் படிக்கிற காலத்துலேயே நம்ம புக்காகவும் எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. சரியா, அதனால தான் அவர் வந்து பாடநூலின் முன்னோடிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளி படிக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே இலக்கணம் வந்து கஷ்டமாக இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இலக்கணம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா நல்லா என்ன பண்ணணும், நல்லா வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிட்டத்தட்ட வினா விடை அந்த கொஸ்டின் பேங்க் மெத்தடில் வந்து நூல்களை வந்து எழுதி அவர் வந்து வச்சுருக்காரு. சரியா, அதே மாதிரி பெரியவர்கள் கற்கணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இலக்கண நூல்களை வந்து படைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேலை நாட்டவர்கள் அவங்க நாட்டுக்காரங்களும் படிக்கணுங்கிறது தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றனையும் ஆங்கிலம் தமிழ் அகராதி ஒன்றனையும் போப் வந்து வெளியிட்டிருக்காரு. சரியா, கிட்டத்தட்ட நிறைய வரலாற்று நூல்கள், அதுக்கப்புறம் பழந்தமிழ் இலக்கியங்கள், இந்த மாதிரி நிறைய இதை வந்து எழுதி வந்து வச்சிருக்காரு, நூலாக வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1858 என்ன பண்ணிட்டாருன்னா உதகமண்டலம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பள்ளியை வந்து அங்கே தொடங்கி அவர் டீச்சராக வந்து பணியாற்றியிருக்காரு. சரியா, ஒன்றனை தொடங்கி அதுக்கப்புறம் தமிழ் தொண்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1885 முதல் 1908 வரைக்கும் கிட்டத்தட்ட 23 வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இங்கிலாந்தில் ஒரு யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட வந்து தமிழையும் தெலுங்கையும் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியராக இருந்திருக்காரு, பேராசிரியராக இருந்திருக்காரு. சரியா, யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அவர் திருக்குறளை மட்டுமே எத்தனை ஆண்டு படிச்சிருக்காரு, 40 வருஷம் படிச்சிருக்காரு. சரியா, 40 ஆண்டு படித்து அவர் வந்து அதோட சுவைகளை வந்து அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சுவைகளை அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் 1886 அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை வந்து வெளியிட்டிருக்காரு. படித்து 40 வருஷம் படித்து 86 வெளியிட்டார் அதை வந்து. சரியா, கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 80 வயசில் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா 80 வயசில் 1900 ஆண்டு திருவாசகத்தையும் ஆங்கிலத்தை திருவாசகம் நாலடியார் அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. அப்புறம் இறுதி காலத்தில் கூட என்ன பண்ணியிருக்காரு, புறநானூறு வெண்பாமாலை இந்த மாதிரி புறநானூறு விஷயங்களை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து நூல்களை வந்து பதிப்பித்திருக்காரு. இறுதி காலம் வரைக்கும் அவர் ஒரு நூலாசிரியராக இருந்திருக்காரு, ஒரு கற்பிக்கும் ஆசிரியராக. இந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவருக்கு தமிழுக்கு இப்போ அவர் நினச்சா அவர் வெளிநாட்டவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம நாட்டில் வந்து சமய பணியை மட்டும் ஆற்றி இருந்துட்டு அவர் இப்போ இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணல. அவர் என்ன பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு அவர் வெளிநாட்டவர், நம்ம நாட்டுக்காரர் கூட இல்லை, வெளிநாட்டவர் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து அவர் தமிழுக்காண்டி இவ்வளோ பாடுபட்டிருக்காரு. சரியா, அதனால தான் அவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து தமிழோட பெருமையை உலகம் முழுவதும், தரணினா உலகம் முழுவதும் பரப்பி அந்த போப் வந்து கிட்டத்தட்ட 1908 பிப்ரவரி திங்கள் 16ஆம் நாள் அவர் இறந்து போயிட்டாரு. இறந்த உடனே அந்த கல்லறையில் கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு, இங்கே ஒரு தமிழ் மாணவன். சரியா, அவர் ஆங்கில நாட்டு வெளிநாட்டுக்காரர் தான் இருந்தால் தமிழ் மாணவன் வந்து உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு தான் என் கல்லறையில் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அவர் உயிர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காரு. சரியா, அதனால அவர் தமிழ் மாணவன் அப்படிங்கிறது ஒரு பெருமைங்கிறாங்க, தமிழுக்கே ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, இதேமாரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். தமிழ் செயல் கலம்பகம் அதான சொன்னையில எல்லா நூல்களுமே ரெஃபரன்ஸ் எடுத்து தமிழ் செயல் கலம்பகம் அப்படிங்கிற நூலுக்கு தொகுத்திருக்காரு, அதை வந்து ஜி.யு. போப். சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா அறநூல்களிலிருந்து அதான் சொன்னேன்ல அறநூல்கள் எல்லா நூல்களையும் எடுத்து தமிழ் செயல் கலம்பகம் அப்படிங்கிற நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் யார் அப்படின்னா ஜி.யு. போப். சரியா, எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஒரே கொஸ்டின். அடுத்து தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார் அப்படிங்கிறாங்க, அதுவுமே ஜி.யு. போப் தான். இறக்கும் போது உயிர் எழுதி வச்சுட்டு இறந்து போனார்ல. அதுக்கப்புறம் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லூரியில் எழுத சொன்னவர் யாருன்னா அதுவுமே ஜி.யு. போப் தான். ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்க போப் பாய்மர கப்பலில், அதாவது பாய்மர கப்பல் அவர் வந்தாரா, வரும்போது 8 திங்கள் ஆச்சு. 8 திங்கள் என்னென்ன நூலை படித்தாங்க, அவர் வந்து வடமொழியும் தமிழ் மொழியும் தான் நல்லா படிச்சுட்டு வந்தார். அதை படிச்சுட்டு வந்து தான் சென்னையில் வந்து சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல 1839ஆம் ஆண்டு வந்து சென்னையில் சாந்தோம்ங்கிறதுல உரை ஆற்றியிருப்பார். அப்போ போது எல்லாருமே அவரை வந்து வியந்து பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24 1820 ஏப்ரல் 24 பிறந்தார். சரியா, ஏப்ரல் 24 அந்த இடத்துல மொத்தம் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பி பாருங்க, தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார், ஜி.யு. போப். அது ஜி.யு. போப் தான்.
அப்புறம் பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார். அதாவது பார்த்தீங்கன்னா, இறந்தப்ப கூட என்னது அவர் இறந்துட்டாரு. ஆனா இறந்து முடிச்சவங்க கூட இன்னைக்கு வரைக்குமே நம்ம மனசுல வந்து பதிஞ்சு நம்ம படிச்சுட்டு தானே இருக்கோம் அவரை. அதனால தான் அவர் இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர்ங்கிறாங்க. இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவர் தமிழை பத்தி எல்லா நூல்களையும் வந்து நூலாசிரியர்கள் இந்த மாதிரி நிறைய பணிகளை வந்து தமிழுக்காண்டி செஞ்சார். இதெல்லாம் ஒரு பெருமை தானே, தமிழுக்கே ஒரு பெருமை, அவரை படிக்க நம்மளுக்கும் ஒரு பெருமையா இருக்கும் இந்த மாதிரி சொல்றாங்க. அதுவுமே ஜி போப் தான். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி போப் பிறந்த நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் எந்த நாட்டுல பிறந்திருப்பாருன்னா கனடால பிறந்திருக்காரு. ஓகேவா. அதுக்கப்புறம் அவர் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் படிச்சாரா. திருக்குறளை 40 ஆண்டுகள் படிச்சிருக்காரு. 40 ஆண்டு படிச்சு சுவைச்சு 1886 தான் அவர் வந்து அதை வெளியிட்டிருக்காரு. சரியா, 1886 வெளியிட்ட ஆண்டு. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? அதுவுமே ஜி போப் தான். சரி, ஓகே. ஜி போப் திருவாசகத்தை எந்த மொழியில் பெயர்ப்பாத்தையா? ஜீனாலே பாருங்க, ஜீனாலே இங்கே ஆங்கிலம் தானே, அவர் அதனால மோஸ்ட்லி ஆங்கிலம் தான் மொழிபெயர்த்திருப்பாரு. சரியா, அவர் எந்தெந்த நூல் மட்டும் பார்த்துக்கோங்க. திருவாசகம், புறநானூறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராஸ் ஃப்ரம் புறநானூறு, புறப்பொருள், வெண்பா மாலை அப்படிங்கிற தலைப்புல, சரியா, இந்த மாதிரி இந்த தலைப்புல வந்து அவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு இந்த ஜி போப் வந்து புறநானூற்று பாடலை. அதுக்கப்புறம் ஜி போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கான காரணமாக அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச நூல் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து புறநானூறு தான். சரியா, புறநானூறு தான் அவருக்கு தமிழ் மேல இவ்வளோ இருக்கா. ஏன்னா அரசர்கள் பற்றி அந்த அரசர்கள் அவங்களோட போர் திறமை அதெல்லாம் படித்து தான் இவர் தமிழ் மீதுல வந்து ஒரு பற்றே வந்துச்சு. சரியா, எந்த நூல்னா திருக்குறளும் போடக்கூடாது, புறநானூறும் போடணும். சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞரோட தனி பாசுர தொகை அப்படிங்கிற நூலனை வந்து இவர் ஆங்கிலத்தில் மேக்சிமம் ஆங்கிலத்தில் யார் மொழி பார்த்தாலும் ஜி போப் போட்டுருங்க, ஜி போப். ஓகேவா. புறநானூற்றுல பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி போப். சரி, ஓகே. ஜி போப் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் பாருங்களேன், திரும்ப திரும்ப கேள்வி ரிப்பீட்டடா ஒரே கொஸ்டினாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கேட்காத கொஸ்டின் ஏதாவது நம்பரு அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை கேட்டுருவாங்க. அதுக்காண்டி தான் நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் அந்த கீழே வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் கேட்காதெல்லாம் எது அப்படிங்கிறத கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது அடுத்து கேட்கலாம் அப்படிங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணிக்கலாம். சரியா, 40 ஆண்டுகள் வந்து அவர் படிச்சிருக்காரு. அடுத்து பாருங்க, திருக்குறள், திருவாசகம், நாலடி அந்த மாதிரி எல்லா நூல்களையுமே மொழிபெயர்த்திருக்காரு ஆங்கிலத்தில் ஜி போப். சரி, ஓகே. சரி, ஜி இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஆள் தான் யாருன்னா வீரமாமுனிவர். அவரை பற்றி பார்ப்போம். வீரமாமுனிவர்னா யாருன்னா அவரோட இயற்பெயர் வந்து கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. சரியா, அவங்களோட அப்பா பேர் கொண்டல் கோபெஸ்கி எலிசபெத். சரியா, கொண்டல் போபெஸ்கி எலிசபெத். அவர் வந்து எந்த நாட்டுக்காரர்? அவர் வந்து இத்தாலி. சரியா, வீரமாமுனிவர் வந்து இத்தாலி நாட்டுக்காரரு. ஜி இப்போ வந்து கனடா நாட்டுக்காரரு. ஓகேவா. கிட்டத்தட்ட இவருக்கு வந்து அறிந்த மொழி இவருக்கு வந்து லத்தீன், அதுக்கப்புறம் கிரேக்கம், இத்தாலியம், எபிரியம், இந்த மாதிரி நிறையா தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் இத்தனை மொழி தெரியுமா. கிட்டத்தட்ட இவர் வந்து 30ஆம் வயதுல தான் தமிழத்துக்கே வர்றாரு. சரியா, 30 வயசுல வர்றாரு. வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்னென்ன நூல்கள் தான் ரொம்ப முக்கியம். சரியா, ஞானோபதேசம், பரமார்த்த குருகதை, அதுக்கப்புறம் திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம், கித்திரியேரியம்பாள் அம்மானை, இந்த மாதிரி எல்லாம் அவர் இயற்றியிருக்காரு. சரியா, அதுக்கப்புறம் காலம் பார்த்தீங்கன்னா 8/11/1680 முதல் 4/2/1747 வரை. கிட்டத்தட்ட தேம்பாவணி அப்படிங்கிறதுக்கு வாடாத மாலை, தேம்பா கூட்டல் அணினா வாடாத மாலைன்னு பொருள். சரியா, அதுக்கப்புறம் தேன் கூட்டல் பா கூட்டல் அணி, இந்த மாதிரி தேன் போன்ற இனிய பாடல்களை உடைய பாடல்னால இந்த பேர் தேம்பாவணின்னு பேர் வச்சிட்டாரு. சரியா, இதுல வந்து யார் அப்படின்னா இதுல யார் இருப்பா அப்படின்னா இயேசுவோட பெருமான் இருக்காங்களா. இயேசு பெருமானோட வளர்ப்பு தந்தை யாருன்னா சூசையப்பர். அவங்கள சூசையப்பரை வச்சுதான் தலைவராக வச்சுதான் இந்த பாடல் பாடப்பட்டிருக்காங்க. இதை வந்து இந்த தேம்பாவணி என்ன சொல்றாங்க அப்படின்னா கிறிஸ்துவ கலைக்களஞ்சியம், கிறிஸ்துவத்துக்கோட அந்த சமயம் இருக்குல்ல அதோட கலைக்களஞ்சியம் அப்படிங்கிற நூல் தான் இந்த தேம்பாவணி. கிட்டத்தட்ட இதுல 3 காண்டங்கள் இருக்கு. சரியா, 3 காண்டங்கள் 36 படலங்கள் இருக்கு. 3 காண்டம் 36 படலம் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா படலங்கள் வேற. பாடல்கள் பார்த்தீங்கன்னா 3615.
இத்தனை பாடல்கள் இருக்கும் சரியா. இந்த இதில் இருக்குது. இதில் வந்து மகபொருள் படலம் அப்படிங்கிறதுல இடம்பெற்றிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இஸ்மாத் சன்யா தூய துறவி, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் இருக்கார்ல, அவர் வந்து திருச்சி அவர் வந்த காலத்தில் திருச்சியில் வந்து சந்தா சாஹிப் அந்த மன்னர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த மன்னரை வந்து ஆட்சி அவர் பண்ணதை வந்து உரையாடியிருக்காரு. அவர்கிட்ட உரையாடணும் அப்படிங்கிறக்காண்டி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா 2 மாதங்களில், ஏன்னா உரையாடணும்ல, மன்னர் கிட்ட போய் நம்ம பேசணும்ல, ஒரு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்திருக்கோம், இதுக்காண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறத பேசும்போது கிட்டத்தட்ட சந்தா சாஹிப்பில் அந்த மன்னவரை பார்க்கும் போது இவர் வந்து உரையாடணும், கிட்டத்தட்ட உருது மொழியில் பேசணும் சரியா. சந்தா சாஹிப் வந்து முஸ்லீம் தான், அதனால கிட்டத்தட்ட முஸ்லீம்னால இவருக்கு வந்து உருது மொழி தெரியாதுல்ல, உருது மொழியில் பேசணும்னு சொல்லி 2 மாதத்துலேயே வந்து உருது மொழியை கற்றுக்கிட்டாரு ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட எளிமையும் துறவையும் கண்டு, அதாவது இவர் ரொம்ப வந்து எளிமையாக இருப்பார். துறவை இதை வந்து சந்தா சாஹிப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈஸ்மா சன்யாசி அப்படிங்கிற மாதிரி பட்டத்தை வீரமாமுனிவருக்கு கொடுத்துருக்காரு சரியா. இதை கூட கேட்கலாம். இஸ்மா சன்யாசி அப்படிங்கிறதுக்கு தூய துறவி, அதாவது எந்த ஒரு மனசில் எந்த ஒரு கள்ளங்கவடமும் இல்லாமல் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறாரு, ஒரு நேர்மையானவர் அப்படிங்கிற மாதிரி தூய துறவிங்கிறது பொருள். இதை கூட கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. நூல்வெளிங்கிறது திறமையாக தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இந்த தேம்பாவணிங்கிறது 17ஆம் நூற்றாண்டில் தான் படைக்கப்பட்டிருக்காங்க சரியா, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேம்பாவணி அது வந்து என்னது, தேன் போன்ற மாலை, வாடாத மாலை, இதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. அந்த சூசையப்பர் இருக்காங்கல்ல, அவங்களோட யோசப் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா அவங்களோட மகன் சரியா, யோசப் அவனோட மகன் தான். அந்த பாடப்பட்ட நூல் தான் இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வீரமாமுனிவரோட இயற்பெயர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி சரியா, அதுதான் இதோட இயற்பெயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழின் முதல் அகராதி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தமிழோட முதல் அகராதி சதுர அகராதி சரியா. தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது இலக்கண நூல், சிற்றிலக்கியம், உரைநடை நூல், பரமாத்த பொதுகரை, இதெல்லாம் வந்து அவர் எழுதினார் சரியா. சதுர அகராதிங்கிறது இவர் நம்ம நேற்று கூட படித்தோம்ல, அந்த அகராதி இதெல்லாம் நம்ம இதை பார்த்துருப்போம். அகராதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சதுர அகராதி இதை வந்து டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் வந்து இத்தாலி நாட்டுக்காரரு, கான்ஸ்டாண்டின் ஜோசப்புக்கு, இதெல்லாம் வந்து இவரோட இயற்பெயர். அதுக்கப்புறம் 30 வயசில் தமிழகத்துக்கு வர்றாரு. கிட்டத்தட்ட அவர் நிறைய ஆங்கிலம், எபிரியம், கிரேக்கம் நிறைய மொழிகளை படிச்சிருக்காரு. படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தைரியநாதர்னு சொல்லி, இவருக்கு வந்து ரொம்ப தமிழ் பிடிச்சிருச்சு, இவருக்கு வந்து தமிழ் மேலே பற்று இருந்தனால, வீரம்னாலே ஒரு தைரியம் தான், தைரியநாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவர் பேரை அவரே சூட்டிக்கிட்டாரு. வீரமாமுனிவருங்கிற பேரை அவர் தைரியநாதர்னு வச்சுக்கிட்டாரு சரியா. கிட்டத்தட்ட அவர் தெலுங்கு, வடமொழி முதலிய நூல்களையுமே நல்லா படித்து கற்றுக்கிட்டாரு ஒவ்வொன்றா. அதுக்கப்புறம் பாருங்க, வீரமாமுனிவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் வந்து பல, கிட்டத்தட்ட நிறைய தமிழுக்கு தொண்டு ஆற்றியிருக்காரு சரியா. தமிழில் வந்து சதுரகராதி, அதுக்கப்புறம் தேம்பாவணி வந்து கிறிஸ்துவ காப்பியத்துக்கான கலைக்களஞ்சியம் சொல்கிறாங்களே அது. அதே மாதிரி எழுத்து வடிவத்தை சீர்திருத்தம் பண்ணார் சரியா. அந்த அந்த இதெல்லாம் இப்போ நம்ம இப்படிலாம் போடுறோம்ல, அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ முதல்ல இப்படி தான் இருக்கும், புள்ளி வச்சு, அதாவது ரெட்டை கொம்புங்கிறத போட மாட்டோம்ல, அப்போ ரெட்டை கொம்புங்கிறதுக்கு 2 புள்ளி வச்சு அது ரெட்டை கொம்பு, அந்த மாதிரி தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். புள்ளி வச்சு அப்படி தான் படிப்போம். அந்த மாதிரி எழுத்து வடிவத்தில் சீர்திருத்த முறையை, வரி வடிவத்தை வந்து சேஞ்ச் பண்ணவரே வீரமாமுனிவர் தான். இதுவுமே கேட்கலாம் சரியா. வீரமாமுனிவர் வீரமாக இருக்கிறவங்கள தான் எழுத்தெல்லாம் சீர்திருத்தம் பண்ணுறாங்க, எழுத்தை சீர்திருத்தம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தொன்னூல் விளக்கம்ங்கிறது ஒரு இலக்கண நூல். அதுக்கப்புறம் களம்பகம், அம்மானி, அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். சிற்றிலக்கிய நூல்கள், பரமார்த்த குறுகதை, அந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சுட்டு, அது ஒரு நகைச்சுவை கதையாக இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேம்பாவணி அப்படிங்கிறது காவலூர் கலம்பகம், கதம்ப மாலையாக, இது வந்து கேட்பாங்க. காவலூர் கலம்பகம்ங்கிறது கதம்பத்தோட மாலை சரியா. காவலூர் கலம்பகம்ங்கிறது மாலையாக வந்து காட்சியளிக்குது. தொன்னூல் வந்து பொன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சதுரகராதி வந்து சதுர முத்தார, சதுர முத்தார இந்த மாதிரி மெழுகின்றது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருத்தராக இருக்கார். ஆனால் இது வந்து அவர் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது, தமிழ் முனிவர் மாதிரி கிடையாது. ஆனால் தமிழ் முனிவர் மாதிரி தமிழ் முனிவர் இருப்பாங்களா, அவங்கள ஒருத்தாள் தான் இந்த வீரமாமுனிவர்னு சொல்லி யார் புகழ ஆரம்பிச்சோம்னா ராபி சேதுப்பிள்ளை வந்து புகழ ஆரம்பிச்சு வந்து சூட்டியிருக்காரு ஓகேவா. அதுக்கப்புறம் இவரும் அதே மாதிரி தான், தாய்மொழி வந்து தமிழ் மொழியே கிடையாது. இவர் இருந்தாலுமே தமிழ் இலக்கண செம்மல் இவரை வந்து தமிழ் இலக்கணத்தில் நிறையா வந்து இவரும் இலக்கணம், இலக்கியம் சொல்லிட்டு நிறைய தொண்டாற்றியிருக்காரு சரியா. என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் தொண்டும் மாறா தமிழ் பற்றும், தமிழ் உள்ளவரை தமிழரோட மனதில் வந்து நல்லா வந்து
நிலைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 710 வந்து அங்கே வந்தாரா தமிழ்நாட்டுக்கு. 37 வருஷம் வந்து சமய பணியை வந்து அம்பலங்காடு அப்படிங்கிற இடத்துல தான் அவர் இறந்துருக்காரு. கிட்டத்தட்ட 30 வருஷம் வந்து 37 வருஷம் அவர் வந்து சமய பணியை வந்து புரிஞ்சிருக்காரு, தமிழ் பணி அதெல்லாம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்றாங்க? இங்கேயும் அதே தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இதுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வீரமாமுனிவர் இருக்கார்ல, அவர் வந்து திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இந்த இதை வந்து லத்தீன், வீரம்னாலே லத்தீன். சரியா? வீரமாக இருக்கவங்க கையில் வந்து ஒரு லத்தி வச்சுருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. சரியா? எந்த திருக்குறளோட அறத்துப்பால் பொருட்பால் இந்த ரெண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேவா? அதை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி. ஓகே, கரெக்டு. சதுரக அகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். ஓகே. தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர். அந்த அகராதியை பற்றி தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர். அதுக்கப்புறம் பாருங்கள், இஸ்மாத் சன்னியாசி சொன்னீங்களா, அந்த பட்டம் யார் வந்து கொடுத்தா? இஸ்மாத்னா என்னது? இஸ்மாத் சன்னியாசி அப்படிங்கிறது சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு. அவர் ஏன்னா அவ்வளோ ஒரு எளிமையானவர் அப்படிங்கிறனால அவர் இந்த சந்தா சாஹிப் மன்னர் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா? சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இஸ்மாத் சன்னியாசின்னு இருக்குல்ல, அந்த கொஸ்டினை அதோட தமிழ் அர்த்தம் என்ன? அந்த இஸ்மாத் சன்னியாசிங்கிறது ஒரு உருது சொல். சரியா? இஸ்மாத்துங்கிறது அவர் சந்தா சாஹிப் கொடுத்த பட்டம் தானே. அந்த பட்டம் வந்து ஒரு உருது சொல்லு தான். அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகேவா? இஸ்மாத் சன்னியாசி அப்படின்னு பட்டம் கொடுத்தவர் சந்தா சாஹிப். சரியா? தமிழ் அர்த்தம் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில். தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர் ஒருவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் பிரங்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது திராவிடத்தோட அந்த கொஸ்டின் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா தமிழ் ரிலேட்டடா அப்படிங்கிறதுனால அந்த திராவிட குடும்பம் இருக்கும்ல அதில் வரும். சரி, வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? அதுதான் சதுர அகராதி. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, பரமார்த்த குறுகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதினவர் யார்? வீரமாமுனிவர். சரியா? அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 முட்டாள் சீடர்கள் இருப்பாங்க, ஒரு குரு இருப்பாங்கல்ல, அந்த கதை காமெடி அந்த இதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஞான கண்ணாடி என்னும் சமய நூலை எழுதினவர் யார்? வீரமாமுனிவர். கண்ணாடி, ஞான கண்ணாடி என்னும் நூலை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து இது எல்லாமே நான் வந்து என்னென்னா புக்கில் இல்லாததுன்னா நான் ஒரு சேர வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லிட்டு. அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா இது ரிலேட்டடாக இருக்க எல்லா கொஸ்டின் தானே எடுக்கணும். அதனால் நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து, திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில், லத்தீனாலே வீரமாமுனிவர் தான். அப்புறம் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராய் விளங்குகிறார். அது யார் அப்படின்னா அவர் சொன்னார், புகழாக சொன்னார்ல, ராபி சேதுபிள்ளை. அடுத்து, வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை, அவர் வரி வடிவத்தை தான் சேஞ்ச் பண்ணியிருப்பார். அந்த எழுத்துக்களோட வரியை வந்து மாற்றி மாற்றி திருத்தி எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். சரியா? அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கும். என்னது, தமிழை இந்த வரி வடிவத்தை இவரும் பண்ணார், இன்னொருத்தர் வந்து பண்ணியிருப்பார். சரியா? அந்த எழுத்து வடிவத்தை சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். ஏன்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இப்படி மாற்றினா கொஞ்சம் எழுத்துக்களை வந்து இப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். அது யாரையும் கமெண்ட்ல வந்து அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? தமிழில் எகர ஒகர அந்த நெடில் குறில் வேறுபாடெல்லாம் வந்து குழப்பங்களை அந்த புள்ளி வந்து வச்சு எழுதுவோம்ல, ஏன்னா அது குழப்பம்னு சொல்லிட்டு அதையுமே வீரமாமுனிவர் தான். பாருங்கள் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு. எகர ஒகர வரிசை அந்த இதை வந்து புள்ளி வச்சா, ஏன்னா அந்த காலத்தில் வந்து அந்த புள்ளி தான் வைப்பாங்க. நெடில் எழுத்துனா 2 புள்ளி, குறில் எழுத்துனா 1 புள்ளி அப்படின்னா புள்ளி வச்சா குழப்பம்னு அதை வந்து இவர் வந்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு வீரமாமுனிவர். சரியா? வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? லத்தீன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 2 கொஸ்டின் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லணும். 2 கொஸ்டின் என்னென்ன கேட்டேன், இஸ்மாத் சன்னியாசி அப்படின்னா அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? அது வந்து வீரமாமுனிவருக்கு வந்து பட்டம் கொடுத்துருக்காங்களா, அதோட தமிழ் அர்த்தம் என்ன? அது ஒன்று. ப்ளஸ் வந்து தமிழில் வந்து 2 பேர் வந்து எழுத்துக்களை வந்து சீர்திருத்தம் பண்ணாங்க. ஒன்று வீரமாமுனிவர், இன்னொன்று வந்து ஒரு ஆள் வரும், அது யாருன்னு சொல்லிட்டு அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ ஒரு சேரை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சேரை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வினை செயல் வகை. சரியா? வினை செயல் வகை திருக்குறள். வினை செயல் வகைனா என்ன அப்படின்னா, ஒரு செயல், வினைனா என்ன? ஒரு செயல். அந்த செயலை எந்த மாதிரிலாம் செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலாம், ஆனால் செஞ்சு முடிக்கணும். அதுதான் வந்து வினை செயல் வகைன்னு அர்த்தம். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்க, வினை செயல் வகை அப்படிங்கிறது சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தாங்குதல் தீது அப்படிங்கிறாங்க. சூழ்ச்சினா என்னது? ஒரு விஷயத்த
சூழ்ச்சினா என்ன? ஒருத்தவங்களுக்கு வந்து இவன் அப்படி இருக்கக்கூடாது, அவன் அப்படி இருக்கக்கூடாது, அது கிடையாது. ஒரு செயலை செய்கிறீங்களா? அதாவது சூழ்ச்சிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்கான முடிவு. இந்த செயலை வந்து நான் செய்ய போகிறேன். சூழ்ச்சினா ஆராய்ச்சின்னு அர்த்தம். சரியா? ஆராய்ச்சி. இந்த செயலை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க. ஒரு விஷயத்த நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க. இந்த விஷயமா இதை வந்து இந்த நேரத்தில் பிளான் பண்ணிட்டீங்க. பிளான் பண்ணிக்கிட்டு அதை துணிவாக எடுத்துட்டீங்க. முடிவு எடுத்துட்டீங்க. முடிவு வந்து இதை பண்ணணும்னு எடுத்துட்டீங்க. ஆனால் தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. தாழ்ச்சியுள் தங்குதல் தீதுனா என்ன? அந்த விஷயத்த பிளான் பண்ணிட்டீங்க. நான் பண்ண போகிறேன்னு துணிவாக முடிவு எடுத்துட்டீங்க. ஆனால் அதை செய்யாமல் கடைசி வரைக்கும் என்னது? காலம் தாழ்த்திக்கிட்டே போகிறது. இதை வந்து இது பண்ணலாமா வேண்டாம் அப்படின்னு வரைக்கும் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறீங்க? கடைசி நேரத்தில் பண்ணாமல் டிலே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதனால ஏதாவது துன்பம் வரும். அது வந்து ஒரு தீது அப்படிங்கிறதா இந்த முதல் குறளோட அர்த்தம். 2வது பாருங்க, தூங்குக தூங்கி செயற்போல தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கே தெரியும் ஒரு விஷயத்த நம்ம இப்போ வந்து ப்ரியாரிட்டி படி வைப்போம். ஒரு விஷயத்த இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு செய்யணும், இந்த விஷயத்த செகண்ட் செய்யணும். இப்போ நம்ம படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூளை வந்து சுறுசுறுப்பாக ஆகணும்னா என்ன பண்ணணும்? உட்காந்துக்கிட்டு நம்ம மூளை சுறுசுறுப்பாக ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம படிக்க போகிறோம், டிஎன்பிசிக்கு படிக்கிறோம். எடுத்தனே என்ன பண்ணணும்? மதிய நேரத்தில் என்ன பண்ணணும்? மதிய நேரத்தில் உட்காந்து ஹிஸ்ட்ரியை படிக்கக்கூடாது. ஏன்னா அதில் கதையாக இருக்கும், நம்மளுக்கு தூக்கம் தான் வரும். அப்போ மதிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு மேக்ஸ் போட்டால் நம்ம பிரெயின் வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும். அப்போ காலைல எந்திரிச்சனே ஃப்ரெஷ்ஷாக என்ன படிக்கணும்? எந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுல காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க நேரத்தில் அதை படிக்கணும். எது கஷ்டமாக இருக்குதோ அதை நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான டைமில் ஏர்லி மார்னிங் கஷ்டமான சப்ஜெக்டை படிக்கணும். இப்போ மதியம்னா இந்த சப்ஜெக்ட் படிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் ஈவினிங்னா கொஞ்சம் நார்மலான சப்ஜெக்ட் படிக்கணும். நைட்டுனா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் படிக்கணும். ஏன்னா நைட்டு நம்ம தூங்குற நேரம் அப்போ வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் படித்தா ஒன்றுமே மண்டையில் ஏறாது. அந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் பார்த்தீங்களா? எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, தேர்டுன்னு அந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம செய்யணும். அது மாதிரி தான் ஒரு செயலை வந்து நம்ம செய்யணும்னா எது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அதை வந்து இப்போ நம்ம செய்யணும். சரியா? இப்போ இந்த செயலை செஞ்சால் இதுதான் இம்பார்ட்டன்ட், இதை நம்ம செஞ்சு முடிச்சிடணும், அது அந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுத்து செய்யணுங்கிறாங்க. ஓகேவா? புரியுதா? அடுத்த தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால். ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். அதாவது 3வதுல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒல்லும் வாய்னா உன்னால் முடிஞ்ச விஷயம் எல்லாமே நீ செஞ்சு முடிச்சிரு. இப்போ உன்னால் இது முடியுமா? அந்த விஷயத்தெல்லாம் நீ செஞ்சிரு. அதெல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும். சரியா? ஒல்லாக்கால்னா முடியாத விஷயம். உன்னால் முடியலை அப்படின்னா அதுக்கு நீ என்ன பண்ணணும்? முடியாத நேரத்தில் யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டு அந்த செயலை செஞ்சுக்கணும். சரியா? இப்போ நம்மளால் இந்த விஷயம் முடியும்னு தெரியுது. இப்போ நம்மளால் டிஎன்பிசி படிக்க முடியும், நம்ம எல்லாராலையுமே முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? உட்காந்துட்டு படிக்காமல் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாள் நம்ம போயிட்டே இருக்கோம். உட்காந்து புக் எடுத்து இப்போ நம்மளுக்கு சயின்ஸ் வராது, மேக்ஸ் வராது அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோமே தவிர நம்ம வந்து அதை எடுத்து பண்ண மாட்டேங்கிறோம். அப்போ நம்மளுக்கு அது வரலைன்னா நம்மளுக்கு என்னது? வர்ற விஷயத்த நம்ம பண்ணிடணும். வராத விஷயத்த என்ன பண்ணணும்? கடைசியாக யாருக்கிட்டையாவது நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டு பார்க்குறதோ, நம்மளுக்கு இது டவுட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிடணும்? அதுக்கப்புறம் யோசித்து நம்ம வந்து முடியாத விஷயத்த தேடணும். வந்து நம்மளால் முடிஞ்ச விஷயத்த செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் முடியாத விஷயத்த என்ன பண்ணணும்? நம்ம வந்து இது வந்து எப்படி பண்ணணும்? யாராவது கைட்னஸ் கேட்டு அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதான் 3வது. 4வது பார்த்தீங்கன்னா, வினை பகை என்றிரண்டின். என்னது? வினையாக இருந்தாலும் சரி, பகையாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுமே எச்சம் நினையும் கால் என்ன சொல்கிறாங்க? தீ எச்சம் போல தென்றும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வினை ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஆனால் கெட்ட விஷயம் நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் சொல்கிறாங்க பகை, இப்போ நம்ம வந்து பகையை மிச்சம் வச்சா திரும்ப வந்து அது என்ன சொல்கிறது? திரும்ப வந்து நம்மளே கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி தான் ஒரு செயலை வந்து நீ பாதியிலே விட்டுட்டு போன அப்படின்னு வச்சுக்கோவேன். எச்சம்னா பாதியா விட்டுட்டு போன ஒரு விஷயத்த ஃபுல்லாக முடிக்கலை அப்படின்னா அது ஒரு தீ மாதிரி திரும்ப வந்து உங்களை வந்து தாக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முழுமை அடையாமல் அதை வந்து பாதியிலே விட்டுட்டு போனால் அதோட இது வந்து நம்மளுக்கு தான் அதை பாதிக்கும், அது வந்து நமக்கு துன்பத்தை தரும் அப்படிங்கிறாங்க. 5வது பார்த்தீங்கன்னா, பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். அதாவது என்ன சொல்கிறாங்க? ஒரு செயலை செய்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒன்று பண்ண போகிறீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ புதுசாக இருக்கீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ தான் படிக்க போகிறீங்க. டிஎன்பிசின்னு இல்லை, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் சரி, இப்போ புதுசாக இப்போ தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
நான் வந்து படிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் என்ன அவங்களுக்கு பேசிக் ஏதாவது தெரிஞ்சிருக்கு, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், வந்து பிடிஎஃப் வந்து அந்த சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கான சோர்ஸ் புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு டைம் டேபிள் போடணும். என்னென்ன படிக்கணும், எது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கஷ்டமோ, இது நம்மளுக்கு ஈஸி, இந்த நேரத்தில் இதை படிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணி வச்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் இது படித்தா நம்ம எந்த போஸ்டிங் போகலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான இடத்த சூஸ் பண்ணணும். ஏன்னா தேர்வர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா நம்மளுக்கான இடம் தேவை ஒன்று தான். அப்போ அதை சூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணால் மட்டும்தான் ஒரு செயலை வந்து நீங்கள் செய்ய முடியும். சரியா? இது ஒரு செயலை செய்றீங்கன்னா இந்த 5ம் தேவை. ஒரு பொருள் தேவை. சரியா? அதுக்கான கருவி, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதுக்கான ஆசிரியர் தேவை. அப்போ காலம், அதுக்கான டைம் தேவை. இப்போ இந்த டைமில் இதை முடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு டைம் தேவை. அதுக்கப்புறம் வினை, அந்த வினை செயல் செய்கிறது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த செயலை செய்யணும். அப்புறம் இடம் சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த 5ம் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை யோசித்து தான் அந்த செயல் நல்லதாக செய்ய முடியும். நான் வந்து ஃப்ரெஷர், அதனால் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் சும்மா வந்து, ஆனால் இதில் எதுவுமே தெரியல அப்படிங்கிறத விட இந்த மாதிரி விஷயம், அந்த கருவிகள் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு போருக்கு ஒரு வீரன் வந்து போருக்கு போகிறான், சும்மா அவன் அப்படியே போக முடியுமா? அதுக்கான படை வீரர்கள்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான படை கருவிகள் எல்லாமே ரெடி பண்ணால் மட்டும்தான் அந்த போரில் வந்து அவனுக்கு சக்ஸஸ் கிடைக்க முடியும். அதுதான் இப்போ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தோம்னே நம்ம வந்து ஒரு படை வீரர்கள் மாதிரி நம்மளை நினச்சிக்கணும். அதுக்கான போருக்கு நம்ம ஆயத்தமாயிட்டு அதுக்கான கருவிகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து போகணும் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. அடுத்து முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செய்யலாம். அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அதோட என்னது இடையூறுன்னு வரதான் செய்யும். இடையூறு வராமல் எந்த ஒரு விஷயமே இருக்காது. சரியா? ஏன் இடையூறு வருது, இடையூறு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நிறையா வந்து அந்த இடையூறையும் என்ன பண்ணணும், தாண்டி போய் நம்ம சக்ஸஸ் ஆகணும். சரியா? ஏன்னா நம்ம கடவுள் வந்து நம்மளை சோதிப்பார். இந்த இடையூறுலாம் வருது, இவ்வளோ இடையூறு நம்மளுக்கு கொடுத்து பார்ப்பாரு. அப்படி எது கொடுக்குறாரு, இடையூறு கொடுத்தா இந்த இதில் வந்து இவன் பாதியிலே விட்டுட்டு போகிறானா, இல்லை இந்த இடையூறுகளெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகுறானா அப்படிங்கிறது தான் அவர் பார்ப்பார். அப்போ எந்த ஒரு செயல்னா இருந்தாலுமே அதுக்கு இடையூறு வரதான் செய்யும். இடையூறு வந்துட்டு அந்த இதை நம்ம சக்ஸஸ் வந்து நம்ம அடையணும். அதுக்கான பயன் என்ன அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நீ செய்கிறனால உனக்கு என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ணணும், அந்த செயலை செய்யணும். ஃப்யூச்சரில் உனக்கு இதை செய்கிறனால என்ன நடக்கும், எந்த செயல்னாலுமே பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த செயலை நம்ம செய்கிறோம், அதுக்கான பாசிட்டிவ் என்ன, இது பண்ணால் நம்மளுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. 7வது குறள் பாருங்க. செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவாளன் உள்ளம் கொள்ளல். அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு செயலை செய்வினை செய்வான். ஒருத்தவங்க ஒரு செயலை செய்கிறாங்க. சரியா? நம்ம புதுசு, ஆனால் நம்மளுக்கு முன்னாடி சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த செயலில் வந்து நிறைய கற்றறிந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கைட்ட போய் நம்ம என்ன பண்ணணும், போய் கேட்கணும். இதை வந்து எப்படி பண்ணணும் எல்லாமே ஏன்னா நம்மளுக்கான டைம் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம எல்லாமே பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதாவது என்ன பண்ணணும், நல்ல ஒரு பண்பாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்களே, மூத்தவங்க, இந்த இதிலே ஃபீல்டுலேயே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு இந்த ஃபீல்டில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா, இதனால் நம்மளுக்கு என்னென்ன நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாஸ் கேட்டுக்கணும். அதுக்காண்டி அவங்க எப்படி பண்ணுறாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ யூடியூப்பில் வந்து இப்போ சக்ஸஸ் ஆகிட்டாங்களா, நீங்கள் வந்து எந்த புக்கை படிச்சீங்க, நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம எல்லாரும் இப்போ வந்து யூடியூப்லேயே நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிட்டு ஸ்டோரி சொல்கிறாங்க, நான் இப்படி படித்தேன் அப்படி பண்ணேன். அவங்க நம்மளுக்கு மேலே கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கக்கிட்ட வந்து நம்ம கேட்குறோம், நீங்கள் எப்படி படிச்சீங்க, உங்களோட நோட்ஸை வந்து அவங்க கேட்டுக்கலாம், உங்கள் நோட்ஸ் வந்து எனக்கு கொடுங்க, நீங்கள் வந்து எந்த புக்கு படிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்படி கேட்கக்கூடாது. அவங்களோட மெத்தடாலஜியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரியா? அதுக்காண்டி அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் சிச்சுவேஷன், அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து பண்பாளர்களோட தொடர்பு வந்து வச்சுக்கணும். ஆனால் அவங்கள வந்து அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்க இதை வந்து ஒரு அறிவுரை மட்டும் கேட்டுக்கணும். சரியா? அதை தான் சொல்கிறாங்க. ஒரு யானையை வச்சு ஒரு யானையை பிடிக்கிற மாதிரி தான். சரி, அதை அடுத்த உள்ளது, அதை மாற்றி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரியா, 7வது வந்து அதை தான் சொல்கிறாங்க. செய்வினை செய்வான். அதாவது ஒரு செயலை செஞ்சவங்க கிட்ட போய் அனுபவத்தை கேட்டு அந்த அனுபவம் மூலியமாக நம்ம என்ன பண்ணணும், சரி அவங்களாலே முடியுது அப்போ நம்மளாலே முடியும். ஏன்னா
உன்னால் முடிஞ்சால் எல்லாராலையும் முடியும், உன்னால் முடியாதுன்னா யாராலையும் முடியாது, அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரியா? வினையால் வினையாக்கி கோடல் நனஹவுள் யானையால் யானையா தற்று அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு யானையை வச்சு தானே யானையை பிடிக்கிறாங்க. இந்த இதெல்லாம் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அது செயலோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியூப்போ போய் பாருங்கள். அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு ஆசிரியராக இருந்தார். அவர் படிக்கிற காலத்திலே வந்து அவர் வந்து படிக்கிறப்பே ஒரு நூலாசிரியராக மாறிட்டார். அதாவது என்ன பண்ணிட்டாரு, வந்து படித்து தான் வந்தார். தமிழோட பெருமைகளை படிச்சுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவங்க வெளிநாட்டுக்காரங்களும் படிக்கணும்னு சொல்லிட்டு புக்கை பூரா வந்து என்ன பண்ணிட்டாரு, மொழிபெயர்ப்பாளர் ஆயிட்டாரு. புக்கு போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இலக்கணத்தை வந்து எளிய முறையில் கற்றுக் கொடுத்துருக்காரு. எளிய முறையில் படிக்கணும்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி தான் நம்மளும். சரியா? நம்மளும் என்ன பண்ணணும், ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா அது தொடர்பான அந்த விஷயத்த எல்லாமே செய்யணும். இப்போ ஒரு விஷயத்த நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸ்லேயே பிசிக்ஸ் அந்த மாதிரி 2 சப்ஜெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து நல்லா படிச்சிங்கன்னா ஃபிசிக்ஸ் ஈஸி. அந்த மாதிரி அப்போ ஒரு செயலோட தொடர்புடைய எந்த செயலும் அதை எல்லாத்தையும் ஒரு சேர கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எங்கே போனாலும் நம்மளுக்கு சக்ஸஸ் தான் அப்படிங்கிற சொல்கிறாங்க. படிக்கும் போதே அதோட தொடர்புடையதை இன்னொரு விஷயத்தையும் சேர்ந்து கற்றுக்கணும், அது நல்ல விஷயமா கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து 9வது திருக்குறள். நட்டார் நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல். அதாவது நட்டார்னா யாரு, நண்பர்கள். சரியா? நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவனை வந்து என்ன பண்ணணும், அவனுக்கு நல்லா செய்கிறது, நன்மை செய்கிறத விட அவனுக்கு வந்து பகைவர்கிட்ட அவன் போகாமல் நம்ம பார்த்துக்கணும். சரியா? அதை தான் சொல்கிறாங்க. பகைவரை ஒட்டாரை ஒட்டி கொள்ளல. அதாவது என்ன சொல்கிறாங்க, நண்பருக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறத விட அவன் வந்து என்ன பண்ணக்கூடாது, பகைவர்கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்கிறத அவனையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அவனுக்கு வந்து நம்ம எல்லாமே சொல்லி கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். அவன் வந்து ஒரு தீய வழியில் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? 10வது திருக்குறள் பாருங்க. உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள்வார் பெரியார் பணிதி. இந்த 9 திருக்குறளும் பார்த்தீங்கன்னா ஒரு செயலை எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. 10வது திருக்குறள் பாருங்களேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறோம். சரியா? வேலைக்கு போயிட்டு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து நம்மளை ஏதாவது சொல்லிடுறாங்க. சரியா? அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடக்கூடாது. என்ன இவன் நம்மளை சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்காண்டி தான் நம்ம கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நம்ம அடைஞ்சிருக்கோம். அப்போ யாராவது எதாவது சொன்னால் சரி ஓகே அப்படியே மாற்றிக்கிறேன் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணிஞ்சு போயிடணும். பணிஞ்சு போகாமல் நீ யார் என்னைய சொல்கிறதுக்கு, நீ என்ன என்னை சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டோன்னா நம்மளுக்கு தான் அதை வந்து வினையாக வந்து முடியும். சரியா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதான் ஒரு மன்னன் இருக்கான். மன்னன் வந்து என்ன பண்ணுறான், அவனுக்கு கொஞ்சம் திறமை இல்லை. ஆனால் அந்த பக்கத்து நாட்டு மன்னன் வந்து நல்ல திறமையானவனாக இருக்கான். அவன் வந்து போர் புரியறதுக்கு வர்றான். வரும்போது இவனுக்கு திறமை இல்லைன்னு சொல்லிட்டு இவன் வந்து சரி நான் கப்பம் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் அந்த மன்னனுக்கு வந்து அது இது கிடையாது. அந்த மக்களுக்காண்டி தான் அவன் விட்டு கொடுத்து போகிறான். ஏன்னா அந்த மன்னன் வந்து என்ன போர் வேண்டாம் அப்படிங்கிறதுனால தன்னோட மக்களுக்காண்டி சரி நான் கப்பம் கட்டுறேன், என்னால் முடியாது, அது வந்து அவன் இறங்கி போகிறான் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அவங்க மக்களுக்காண்டி விட்டு கொடுத்து போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நம்ம அம்மா அப்பாலாம் நம்ம வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போய் அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அங்கே வந்து நிறையா வந்து கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் பாருங்கள், அவங்க நினச்சா அங்கே உள்ள ஓனர்லாம் வந்து வையலாம், நம்ம அம்மா அப்பாவை எல்லாமே சொல்லலாம். அவங்க நினச்சா இந்த வேலையை வேணாம் தூக்கி போட்டு வந்துடலாம். ஆனால் அவங்க அப்படியே பண்ணுறாங்க. நம்மளுக்காண்டி என்ன பண்ணுறாங்க, இல்லை எங்கள் பிள்ளைங்களுக்காண்டி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு போகிறாங்களே, அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுங்கிற தப்பான இதுவும் கிடையாது. அதுக்காண்டி ரொம்ப இதுவாக போகக்கூடாது, அது வேறு மாதிரி இதாயிரும். கொஞ்சம் பணிஞ்சு போகிறது சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பணிஞ்சு போகிறனால எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த 10வது குறளில் அழகா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி ஓகேவா? இது வந்து அதே தான் புக்கில் கொடுத்துருக்க 2 மட்டும் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் அதே தான். சரி ஓகே. ஆனால் இதில் வந்து வினை செயல் வகை அப்படிங்கிறதுல வந்து இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆனால் இனிமேல் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்டாலும் கேட்கலாம். அதனால் எப்படி எல்லாமே வந்து ஒரு சேர படிங்க. டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும். சரியா? படிக்க முடியல அப்படின்னு ரொம்ப பேர்டன் ஆகாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாதான் என்னது, ஒரே டைமில் கரெக்டாக இடைவிடாமல் படிச்சிங்கன்னா மட்டும்தான் என்னவாகும் அப்படின்னா சக்ஸஸை நோக்கி நீங்கள் அவங்களால போக முடியும். கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. கீழே வந்து ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ் அடித்து பார்த்துட்டு நான் கேட்ட 2 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. சரியா? அதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.